சார் வரும்போதும் பார்த்தோம், எடுத்து காட்டணும். எம்எல்ஏ வரும்போதும் நம்ம வரவங்க அப்படியே அங்கே நீட்டில் இருக்கிறதுல ரிமூவ் பண்ணி மொத்தமாக சேர்த்து அதை அப்படியே கரையில் ஒதுங்குது சார், ரிமூவ் பண்ணி எடுத்துறோம். ஓகேப்பா, பாதிப்பு வந்துருக்கா? அதனால பாதிப்பு எப்படின்னா சார், நாங்கள் வந்து கடல்லையும் ஆற்றுலையும் ஒட்டி தான் மீன் ஏறா பிடிச்சி டெய்லியும் வாழ்வாதாரத்தை ஈடுபடுறோம். இப்போ எண்ணூருக்கும் எங்களுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது, குறிப்பாக ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் தான். அடுத்து அங்கே 6 கடலுடைய கடல் இருக்குன்னா அதுக்கு அடுத்தது இங்கே பழைய கடல். அங்கே அதிகமாக தண்ணி க்ளோஸ் போனோம்னா அது வழியாக இந்த ஆற்றுலையும் கடல்லையும் தான் அதனுடைய தாக்கம் வரும். அங்கே வர வெள்ளம் எல்லா தண்ணியும் ஒரே இடத்துல ஸ்டாண்டர்ட் வரும். அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. நம்ம பக்கிங்காம் கால்வா வந்து கனெக்ஷன் இருக்குது. அங்கே ரொம்ப அதிகமாக வெள்ளம் போஸ் எடுத்துக்கணும்னா அடுத்த தண்ணி நம்ம இடத்துக்கு தான் ரிட்டர்ன் வரும். இது வெள்ளத்தால் ஏற்பட்டதுனால ஆற்றுலையும் கடல்லையும் அதே சமயம் இயற்கையோட அதனால நம்மளால ஃபிஷிங் பண்ண முடியல, இல்லைன்னா அந்த மாதிரி பிரச்சனை. அது ரியலான உண்மை சார். காரணம் ஏன்னு கேட்டால் இயற்கை எங்களுக்கு வந்து நீரோட்டம் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கம் ஓட்டப்பட்டு இருக்கும். அது வந்து இயற்கையான இயல்பு. அதேமாரி மீன் வந்து ஒரே ஸ்டாண்டர்டாக ஒரே மீன் இருக்காது. எண்ணூரில் இருக்கிற மீன் பழையற்காட்டுக்கு வரும், பழையற்காட்டுக்கு மீன் இந்த இயற்கையினுடைய இயல்பு. இது யாருக்கும் அது தடை கிடையாது, தடை போடவும் முடியாது. அங்கே இருக்கிற மீன் தான் ஆயில சாப்பிடும், இங்கே இருக்கிற மீன் தான் ஆயில சாப்பிடாதுன்றது அதெல்லாம் முடியாது. இன்றைக்கி நான் பழையற்காட்டிலேருந்து கேட்ச் பண்ணி எடுத்த மாதிரி மீன் பிடிச்சாலே நான் எண்ணூரில் போய் பிடிக்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம், இங்கே சிஆர் கேட்டால் போய் பிடிக்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம். மீனை எங்கே பிடிப்பதுன்னா யாருக்கும் தெரியாது. பொதுவாக கடலில் ஆயில் கலந்துச்சு. கடலுக்கும் எண்ணூருக்கும் பழையற்காட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. கடலில் போய் சென்டரை பார்த்தாக்கா சென்டரை நின்று பார்த்தா ரெண்டாம் இல்லை. ஃபிஷிங் போகும், ஃபிஷிங் இல்லை, இந்த மாதிரி போல் வருது, அதனால நமக்கு ஃபிஷிங் கிடையாது. அந்த மாதிரி பிரச்சனை யாரும் அது அந்த மாதிரி காரணம் எனக்கு கேட்டால் இன்னும் அந்த புயல் வந்தாலும் எக்ஸாம் புயல் வந்தாலும் அப்புறம் போட்டிங்கு வந்து எல்லாம் டேமேஜ் ஆகி அது சரி பண்ணி இன்ஜின் சரி பண்ணி ஆகி நாங்கள் தொழிலுக்கு போகிற நேரத்துக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு. இப்போ என்னாச்சு, நான் கொஞ்சமாக மீன் பிடிக்கிறதுக்கு மீன் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. அவங்க வாங்கிட்டு போனால் மட்டும்தான் எங்கள் தொழில் வந்து நடக்கும். அது இல்லாமல் ஆயில் கலந்துச்சு வெளியேறதுல தெரிஞ்சதுனால அவங்க வாங்கி சாப்பிட விருப்பம் இல்லை. அவங்க வாங்கி சாப்பிட்ற இடத்துல இருந்தால் தான் வியாபாரிங்க வந்து இங்கே கொள்முதல் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் பிடிச்சி வர மீனுக்கு வந்து விலை பரவாயில்ல. எண்ணூர் பழையற்காடுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம பொன்னேரி லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் ரெண்டு கடலில் போய் சென்டராக பார்த்தா ரெண்டு ஒன்றா தான் தெரியும். நீங்கள் மீனை சாப்பிட்டு பார்த்தீங்களா? மீன் வந்து நாங்கள் இன்னும் கடலுக்கு போய் பிடிச்சி பார்க்கலாம். ஆல்ரெடி அது மீன் கரை ஒதுங்கி ஆய்வுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கலெக்டர் சாரு கூட பேட்டி கொடுக்குற எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் ரியல் உண்மை நான் பிடிச்சா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்து 2017 ஏற்பட்ட அந்த கடல் ஆயில் மோதி இருந்து கூட நம்ம பக்கம் ஆயில் கழிவு இந்த மாதிரி கூட ஒதுங்கலை. ஆனால் இப்போ ஒதுங்கின அளவு கூட அப்போ ஒதுங்குறது கிடையாது. அதுவும் நீரோட்டத்தில் எண்ணூரில் மட்டும்தான் இருக்காங்க. அதுவும் எண்ணூர் ஏரியாவில் மட்டும்தான் கடல் ஆய்வு வந்து அந்த கப்பலை மோதி இருந்தது. அப்போது அந்த ஒரு பிரச்சனை அதுலேருந்து வர்றதுக்கு எங்களுக்கு 3 மாதத்துக்கு பெருசாக யாரையும் சொல்ல முடியாது சார் இது நல்லா இருக்குதுன்னு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தா கூட நான் நல்லா இருக்கிறேன் சார், நான் விருப்பம் வராது. இது வந்து பப்ளிசிட்டி ஆகிப்போச்சு. பக்கிங்காம் கால்வான்றது எண்ணூறு பழையதோட ஒட்டி ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆறும் சரி கடலும் சரி தொழில் ரீதியாக வாழ்வாதார ரீதியாக பாதிப்பு பெருசு வருது சார். அது நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீரோட்டத்துக்கு தகுந்த மாதிரி வருது சார். இந்த கடலுடைய நீரோட்டம் வந்து எப்படி இருக்குன்னா எப்படி வேணாலும் மாறும், ரொட்டேட் ஒரே சாயில் இருக்க காற்று மாறிச்சுன்னா காற்று பக்கம் இப்படி திரும்பணும். இந்த காற்றினுடைய வேகத்தினால தான் இங்கே அதிகமாக காட்டல. இந்த காற்று கொஞ்சம் இப்படி திரும்பிருந்தால் இங்கே எஃபெக்ட் இன்னும் அதிகமாக இருந்தது. பொதுவாகவே எங்களால் மீன் பிடிச்சா விலை போகாது, வாங்கி தின்றதுக்கு ஆள் இருந்தால்